இந்த நாளில் செய்திக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 49லிருந்து 56வது வசனம் வரை. லூக் சாப்டர் 23 ரீடிங் ஃப்ரம் வர்சஸ் 49 to 56. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 49லிருந்து அந்த அதிகாரம் உடைய 56 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று அந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தார். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார். அவன் யூதருடைய பட்டணங்களில் உண்டாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்திக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தார். அவன் பிலாத்துவிடத்தில் வந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய குப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாதமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தார். அந்த நாள் ஆயத்தமாய் இருந்தது. ஓய்வு நாளுக்கு ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடைய கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையிலும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்தையும் பார்த்து திரும்பி போய் அந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனைப்படியே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். கண்களை முடிச்சது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கிறதான உங்களுடைய ஜீவ வல்லம் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலம் கொடுக்கப்பட்ட உங்களுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால் என்று கேட்கிற ஒவ்வொருடைய மனதிலும் ஹிருதயத்திலும் உணர்த்தி பேசி ஆண்டவரே, தங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஜீவனை, ஆவிக்குரிய பலனை, ஆவிக்குரிய வெளிச்சத்தை உங்களுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் இந்த வேத பகுதியிலிருந்து அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்கிறவரை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். மிக நெருக்கடியான வேளையில வெளிவந்த விசுவாசம், faith revealed in the very tough time. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும், பொன் உலையிலே இட்டு சோதிக்கப்படுகிறது போல சோதிக்கப்படும் என்று விசுவாச சோதனையை குறித்து பேதுரு எழுதுகிறார். ஏன்னா உண்மையிலே அன்னைக்கு விசுவாசிகள் அப்படிதான் இருந்தாங்க. பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்தை எழுதும் போது அந்த நாட்கள்ல விசுவாசிகள் மிக கடினமான சூழ்நிலையில போயிட்டு இருந்தாங்க. வீடுகளை இழந்து, குடும்பங்களை பிரிந்து, உணவு இல்லாம, உடை இல்லாம, சிதறடிக்கப்பட்டு, துன்பப்படுத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, எப்ப பிடிப்பாங்க, எப்ப ஜெயில போடுவாங்க, எப்ப பிடிப்பாங்க, எப்ப தூக்கில போடுவாங்க, எப்ப கையை வெட்டுவாங்க, காலை வெட்டுவாங்க அப்படின்னு தெரியாத ஒரு நெருக்கடி. அந்த நாட்கள்ல தான் பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்தை எழுதினாரு. நெருக்கடியான வேளைகள். இங்க இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு, விசாரிக்கப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு, கல்வாரி சிலுவைக்கு நேராக, மரணத்துக்கு நேராக கொண்டு போகப்படுகிறதுக்கு முன்பாக இருந்த யூதர்கள், பிரதானாசாரிகள், குறிப்பாக சனகரின் சங்கம் என்பது யூதர்களுடைய ஹை பாடி, 50 மெம்பர்ஸ். இன்னைக்கு இருக்கிற பார்லிமெண்ட் போல, அதுல இருக்கிற ஒரு மெம்பர் இன்றைக்கு இருக்கிற ஒரு எம்பி போல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் போல, யூதருடைய ஹை பாடி, அதான் சனகரின் சங்கம் என்று சொல்வது. அந்த சங்கத்தினுடைய சங்கிரீடியன்ஸ் குரூப், அந்த சங்கத்துல மெம்பரா இருந்த ஒரு ஆள் தான் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. அந்த சங்கத்துல மெம்பரா இருக்கிறவங்க மோசேயுடைய பிரமாணங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவங்களும், பரிசேயர் வேதபாரர் மத்தியில பெயர் பெற்றவனும், மிகுந்த யூதர் மத்தியில் புகழ் பெற்றவன் தான் அதுல இருக்க முடியும். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவன், அப்படி சாட்சி பெற்ற ஒரு மனிதன் தான் இந்த யோசேப்பு. இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன், இஸ் அ கவுன்சிலர், இஸ் அன் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் போல, அந்த சங்கத்தினுடைய ஒரு ஹை பாடியில் உள்ள ஒரு மேன். இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். முதலாவது
அவனுடைய கேரக்டர் இங்க சொல்லப்படுகிறது. அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். வேறொரு யோசேப்பு வேதத்துல வராரு, அவரை பற்றி இப்படிதான் சொல்லியிருக்கு. அது எந்த யோசேப்பு? இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தின்படியான தகப்பன், மரியாளுடைய புருஷன். அவனை பற்றி என்ன சொல்லுச்சு? அவர் நீதிமானும் நல்லவனுமா இருந்தபடினால மரியாளை என்ன செய்யல, வெளிப்படையா களங்கப்படுத்தாம மறைமுகமா தள்ளிவிடணும்னு நினைச்சாரு. பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு இருந்தார். பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் இருந்த 2 மனிதர்களை பற்றி எந்த அவருடைய தவறுகளை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்தாத 2 மனிதர்கள் யாரெல்லாம்? யோசேப்பும் தானியேலும். அப்படின்னா யோசேப்பு எல்லாம் நல்லவங்களா தான் இருப்பாங்க போது. பரவாயில்ல, சரி பரவாயில்ல. இங்க நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் வருகிற இயேசுவின் தாய மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமான் என்று சொல்லப்பட்ட வருஷம். நல்ல ஒரு மக்கள் சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். இந்த யோசேப்பும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்து புகழுடைய இடத்துல இருந்தாலும் உண்மையாய் உத்தமமாய் சாட்சி பெற்றவனாய் எல்லாரிடத்துக்கு முன்பாக நீதிமானாக நல்லவனாக உத்தமனும் நீதிமானும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பார்க்கும்போதுங்க முதலாவது 49வது வசனத்துல அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று அந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவர்களை பார்த்து இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக நடக்கிற விசாரணைகள், கிறிஸ்துவுக்கு எதிராக நடக்கிற சம்பவங்கள், யூத கவுன்சில்ஸ் கூடி தீர்மானம் எடுக்கிறது, பிலாத்துண்டத்தில் விசாரிக்கப்படுகிறது, கிறிஸ்து பிடிக்கப்பட்டு அங்கங்கே அழைத்து செல்லப்படுவது, வார்னால் அடிக்கப்படுகிறது, இதெல்லாம் நடக்கும்போது அவரை நேசித்த சில ஸ்திரீகள் பக்கத்தில் போக முடியல. ஆனாலும் தங்களால் எதை செய்ய முடியுமோ அதுவரையிலும் கொஞ்சம் தூரத்தில் நின்றாவது அந்த வேதனைகளை பார்த்து மனஸ்தாபப்பட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் நம்ம வரும் சுச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த யோசேப்பு என்கிற ஆலோசனைக்காரர் கவுன்சிலர் இவர் உத்தமனும் நீதிமானும் ஒரு நல்லவன் என்று பெயர் பெற்ற ஒரு மனிதனுமாக இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். 51வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்கதான் நம்ம பார்க்கிறோம், இந்த யோசேப்பு யூதருடைய பட்டணங்களில் அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும். இந்த யோசேப்பு வேத வசனத்தின்படியான ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் உடையவனாக இருந்தான். தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தான். தேவனுடைய அனுப்பப்படுகிற ராஜா தாவீதுடைய வம்சத்துல பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி சொன்னபடியான ராஜா வருவார், அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்ற காத்திருப்பு, விசுவாசத்தின் அடிப்படையிலான எதிர்பார்ப்பு, லுக்கிங் ஃபார்வர்ட் டு த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் த கிங். பை ஃபெய்த் he was looking for a king and the kingdom. விசுவாசத்தினாலே ஒரு ராஜ்யத்திற்காக ஒரு ராஜாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த யோசேப்புக்கு இவர்கள் பிடிக்கிற, இவர்கள் விசாரிக்கிற இவர் அந்த ராஜா தான் என்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள் இருந்தது. ஆனபடினாலதான் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனாயிருந்தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த யூதர்களுடைய கை கமாண்ட் கூடி, பார்லிமெண்ட் கூடி இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக 49 பேரும் பேசும்போது இந்த யோசேப்பு எழும்பி
அதற்கு எதிராக பேசினான். நிச்சயமா நீங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு, அவர் மேல் சொல்லுகிற குற்றச்சாட்டு பொய்யானது. அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன பேசினார் என்று இங்க சொல்லப்படலை. ஆனா இவன் என்ன செய்யலைன்னா, யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவனாயிருந்தான். அவன் விருப்பம் இல்லாதவனாயிருந்தான். அது தவறு என்று அங்கே பேசுகிறவனாக இருந்தான். அது தவறு என்பதை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான். அவன் வரப்போகிற இரட்சகரையும் ராஜாவையும் ராஜ்யத்தையும் விசுவாசித்து அப்படினால் அவனுக்குள்ளால இருந்த ஏவுதல், உணர்த்துதல், இவர் பாவம் இல்லாதவர், இவர் வேதவசனங்களின்படி பார்க்கும்போது தாவீதின் வம்சத்தில் வருகிற இரட்சகராக இருக்க முடியும் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் எண்ணத்தின் அடிப்படையில் அவன் அந்த நிலைப்பாடுல உறுதியுள்ளவனாக, எவ்வளவு பெரிய எதிர்ப்பு மத்தியிலும் தனி ஒருவனாக நின்று கர்த்தருக்காக அந்த கவுன்சில்ல பேசின ஒரு நபராக இருந்தார் என்பதை பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 38வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்தரங்க சீசன். He is a believer of our Lord Jesus Christ. He accepted Jesus as the King Messiah and he is the Savior whom the Old Testament prophet have prophesied. என்கிற faith இவனுக்கு இவன் கற்றுக்கொண்ட வேத வசனங்களின் அடிப்படையில் கிறிஸ்துவின் மேல இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்தரங்க சீஷன். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே இரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து இவர் இரட்சகர் தான் என்று ஏற்றுக்கொண்டபடியினால்தான் ஜனகரின் சங்கத்திலும் யூதருடைய அந்த கை கமாண்டிலும் கிறிஸ்துவுக்கு எதிராக அவன் செயல்படும் போது அவன் என்ன செய்தான்னா, அதை அவங்களுடைய அந்த கவுன்சிலுடைய தீர்மானங்களை அக்ரி பண்ணல. அன்றைக்கு யூதர்களுடைய அந்த பாடி, இந்த சனகரின் சங்கத்தில் ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு he need boldness. இந்த யோசேப்பினுடைய விசுவாசம் அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. அவனுடைய விசுவாசத்திற்கு தைரியத்துக்கும் அடிப்படை கிறிஸ்துவை அவன் விசுவாசித்து மறைமுகமாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்துவனுடைய சீஷனாக இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இருந்தான் என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு அவன் ஒரு பெரிய ஒரு எம்பி லெவலுக்கு ஒரு உயர் பதவி உடையவன் மாத்திரமல்ல, அவன் செல்வந்தனும் கூட. 53வது வசனத்தில் பார்க்கும்போது, அவன் பிலாத்துண்டத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியினாலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவன் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் செல்வந்தனாகவும் காணப்பட்டான். அவன் வாங்கப்பட்ட கல்லறை என்று அதை பார்க்க முடியும். அவனுடைய சொந்தமானது துப்பட்டா என்று சொல்லப்பட்டிருக்க மெல்லிய துப்பட்டா, லெனின் கிளாத், which is very rich. அவன் அதை தைரியமாக யூதரிடத்தில் போய் அவரை கொலை செய்த அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் அந்த ஜனங்களிடத்தில் அதற்கு முன்பாக போய் அந்த சரீரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேன், அடக்கம் செய்கிறேன் என்று தைரியமாய் அவன் என்ன சொல்லணும்னா, கிறிஸ்துவை எடுத்து அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணக்கூடிய துணிகளினால் போர்த்தி அடக்கம் பண்ணுகிறதான அந்த காரியத்தை அவன் தைரியமாய் செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் நெருக்கடியான சூழ்நிலைகளில் தைரியமாய் வெளிப்படுகிறதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் சாட்சியா இல்லாதிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உலக அந்தஸ்து போய்விடும்.
உலகத்தில் இருக்கிற செல்வம் இழந்து போகும் என்கிற காரணங்கள்னால தான் இன்றைக்கு அநேகர் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. எல்லாரோடு ஒத்து போறாங்க, சூழ்நிலைகளோடு ஒத்து போறாங்க, உலக பாரம்பரியங்களோடு ஒத்து போறாங்க. கிறிஸ்துவுக்காக விசுவாசத்திற்காக தனித்து நின்று கர்த்தருக்காக சுவிசேஷத்திற்காக நான் சாட்சியா இருப்பேன் என்கிற தீர்மானம் இன்றைக்கு அநேகருக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் இழக்க வேண்டியது நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இந்த யோசேப்பினுடைய அந்த சங்கத்தினுடைய மெம்பர்ஷிப் போயிருக்கலாம். கிறிஸ்துவுக்கு அவன் பணிவிடை செய்யும் போது கிறிஸ்துவை சிலுவையிலே காணாமல் இருந்தவங்க அவனுக்கு எதிராகவும் செயல்பட்டிருக்க முடியும். அவனுடைய அந்தஸ்து போகும், அவனுடைய செல்வம் போக முடியும். அவனுக்கு சில வேளை அவனையும் என்ன செய்யலாம், அவனையும் பிடிக்கலாம், சிறையில் அடைக்கலாம், துன்பப்படுத்தலாம். அப்படிப்பட்ட பவர் சனகரின் சங்கத்திற்குண்டு. ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாத அந்த யோசேப்பு தைரியமாய் அந்த நெருக்கடியான சூழ்நிலையில, அந்த இக்கட்டான நேரத்துல தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவன் செயல்பட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் நான் வாசித்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யோசேப்பு என்கிறவன் எப்படிப்பட்ட சீசனா இருந்தான்? ரகசிய சீசனா இருந்தான். ஆனா இந்த வேளையில் அவன் ரகசிய சீசனா இருக்கல, தைரியமுடையவனாக, வெளிப்படையானவனாக, நான் கிறிஸ்துவுக்காக நான் இதை செய்வேன் என்று முன்வந்து தைரியமாக ஆண்டவருக்காக இறங்கி அந்த யூதர்கள் மத்தியில், அந்த நெருக்கங்கள் மத்தியில் செயல்பட்டதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய சீசர், அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்படையான சீஷர்கள் எல்லாம் இப்ப எங்க போனாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் வெளிப்படையானவங்க இருந்தாங்க. அவங்க எங்கன்னே தெரியல, அட்ரஸ் இல்லாம அங்கங்கே ஓடி ஒளிச்சு கிடக்காங்க. அதுல 12 பேரு, இன்னும் வேறையும் சிலர் உண்டு கூட இருந்து ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க எல்லாம். அவங்க எல்லாம் அட்ரஸ் இல்லை. ஆனா ரகசிய சீசனாக இருந்த இந்த அரிமத்திய ஊரானாகி யோசேப்பு இப்போ திடன் உள்ளவனாய், பலன் உள்ளவனாய், தைரியமாய், வெளிப்படையாய் கிறிஸ்துவுக்கு நேராக அங்க போய் என்ன செய்கிறான்? நிற்கிறான். அப்படின்னா ரகசிய சீசனாய் இருந்த அரிமத்திய ஊரானாகி யோசேப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அவன் கற்றுக்கொண்ட பழைய ஏற்பாட்டுடைய ஏசாயா தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் அவனுடைய உள்ளத்துல உணர்த்தி இருக்கும், அவனுடைய உள்ளத்துல பேசி இருக்கும். உன் இரட்சகராகிய தேவன் அடிக்கப்படுகிறார், பாடுகளை பட, இது தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதல் அப்படின்னு உணர்த்தி இருக்கும். ஒருவேளை அவன் அந்த கல்லறையில நான் அவருடைய சரீரத்தை எடுத்து நல்ல வஸ்திரங்களால் மூடி கல்லறையில நான் வைத்திருக்கிற கல்லறையில வைப்பேன் என்று தீர்மானம் எடுக்க காரணமாக இருந்தது ஏசாயா 53வது அதிகாரம் 9வது வசனம் கூட இருக்கலாம். ஒரு வாசிப்போம். ஏசாயா 53:9. துன்மார்க்கரோடே அவருடைய பேரப்பியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐசுவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவங்க துன்மார்க்கரை கூட நியமிச்சாங்க, ஆனா ஆண்டவர் ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் என்ன செய்தாங்க? ஐஸ்வர்யம் இருக்கும்படியாக செய்தார். ஒருவேளை ஏசாயா 53வது அதிகாரத்தை வாசித்து அறிந்திருந்த கற்று தேர்ந்த இந்த யோசேப்புக்கு அவரை இந்த கல்லறையில வைக்க வேண்டும், அதுக்காக நான் என்ன தியாகம், என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு அதை லினன் விலை உயர்ந்த வஸ்திரத்துல மூடி அந்த லினன் துணியினால் சுற்றி அந்த அவனுடைய கல்லறையில ஃப்ரெஷ் ரிச் கிரேவியார்டில் செமிட்ரியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக அதை ஆயத்தம் பண்ணி அவன் கிறிஸ்துவுக்காக தன்னை வெளிப்படையான சீஷனாக காட்டுகிறான். வெளிப்படையான சீஷர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி அங்கெல்லாம் ஒன்னா போய் பறங்கிட்டு வர வேண்டியது இருந்து, கடற்கரையில் கிடந்தவனையும் அங்கே இருந்தவனையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகி போச்சு. நம்முடைய விசுவாசம் ஆண்டவருடைய உண்மையின்படி நெருக்கடியான சூழ்நிலைகளை திட்டமாய், தைரியமாய் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகையையும் விசுவாசத்தினால் வருகிற தேவன் நித்திய ஜீவனையும் தைரியமாய் அறிக்கையிடுகிற விசுவாசமாக
இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த பகுதியில் கற்றுக்கொள்கிறோம். 54, 55 வசனங்களை வாசிப்போம். 54 இருந்து 56 வரை ஒரு வாசிப்போம். அதனால் ஓய்வு நாளாக இருந்தது. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று, நம்ம 49வது வசனத்தில் வாசித்தோம், அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று. இதுல கொஞ்சம் ஸ்திரீகள் கிறிஸ்துவை தெய்வகுமாரனாக விசுவாசித்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா அவங்களால தூரம் கிட்ட போக என்ன செய்யல முடியல. அந்த யூத பிரமுகருடைய தீர்மானத்திற்கும் பிலாத்து சிலுவையிலே ஒப்பு கொடுத்த பாடுகள் படும்போது அவர்களால் அதில் எதுவுமே செய்ய முடியல. ஆனாலும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தாங்க. அவங்க பின்னாலே அவங்களுக்கு எதுவரை போக முடியுமோ அதுவரை போயிட்டு இருந்தாங்க. எதுவரை போக முடியுமோ அதுவரை போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நிகழ்விலும் போயிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. என்ன ஆசீர்வாதம்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் பூசி எம்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த யூதருடைய முறைமையின்படி மரித்த பின்பு அந்த வாசனை திரவியங்களால் பூசி நறுமணம் பூசி பணிவிடை செய்யும்படியான பாக்கியத்தை அந்த ஸ்திரீகள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இருந்து அங்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம், அவருக்கு எதிராக இருந்த அந்த போராட்டங்கள் எல்லாம் மிக கடுமையானதாக இருந்தது. பேதுரு இவன் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தோன்னு சொன்ன உடனே ஐயோ நானா என்ன கண்டதையர்னு சொல்லிட்டு மறுதளிச்சு பயந்து நடுங்கி போன அந்த அளவு சூழ்நிலை. இவ்வளவுதான் சொன்னாங்க. இவனும் அவரோடு கூட சொன்னதே ஒரு பெண்மணி. அவன் என்ன ஆளை விட்டா போதும்னு ஓடுனான். ஆனா அதே டைம்ல இங்க கொஞ்சம் பெண்கள் தூரத்துல நின்று அவரை ஒவ்வொரு நிகழ்விலும் தங்களால் எதை செய்ய முடியுமோ அதுவரை போய், எங்க வர போக முடியுமோ அதுவரை போய் பார்த்துட்டு வரும்போது அங்கே அவர்களுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பாவமில்லாத பரிசுத்த தேவகுமாரனாகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்த அந்த பரிசுத்த சரீரத்துக்கு அவர்கள் பணிவிடை செய்து வாசனை திரவியங்களையும் பரிமள தைலத்தையும் கந்தகங்களையும் பூசும்படியான அந்த பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆராதனை, எவ்வளவு பெரிய ஒரு வொர்ஷிப்பின் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா the God whom we could worship, the material, only the material which can be worshipped, Jesus. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தேவதூதர்கள் இந்த ஆடு மேய்ப்பர்கள் எல்லாம் போய் அவரை என்ன செய்தார்கள்? they worshipped him. இந்த உலகத்துல பாவமில்லாததாக ஆராதனைக்குரியதாக இருந்த ஒரே பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சரீரம். அந்த பெரிய பாக்கியத்தை அந்த ஸ்திரீகள் என்ன செய்தாங்க? பெற்றுக்கொண்டாங்க. ஏன் தெரியுமா? they followed. நெருக்கங்களை பார்க்காம, கஷ்டங்களை பார்க்காம, ஆபத்து வரும், இக்கட்டு வரும், ஆனாலும் இவர் தேவகுமாரன், இவர் தேவன், அவரை கடைசி வரனா போனோம், அவருக்கு பின்னால போனோம் அப்படின்னு நினைச்சதுனால அவங்க அந்த பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க என்ன செய்தாங்க? திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தை ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படி ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அவர்கள் எடுத்துட்டு வந்து அவங்க செய்ய வேண்டியதை செய்து கரெக்டா அந்த ஓய்வு நாள் முடியும் முன்னால் அதை செய்து முடித்து ஓய்ந்திருந்தார்கள். அது ஒரு சின்ன சந்தர்ப்பம், பட் இட்ஸ் a great opportunity, a great blessing in their life. எதனால அவங்களுக்கு அது கிடைச்சது? they followed even in the difficult situation as much as what they can do. எந்த அளவு தான் செய்ய முடியும் அதுவரை போயிட்டே இருந்தாங்க.
நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ விட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாலே அவர் யூதாசு காட்டி கொடுத்த உடனே ஒரு கூட்டம் ஓடிட்டு, அடுத்து பிடிக்கப்பட்ட உடனே ஒரு அடுத்த கூட்டம் போயிட்டு, அவர் பாடுபட ஆரம்பிக்கும் போது எல்லாருமே போயிட்டாங்க அப்படியே. ஆனால் அரிமத்தியனூரானாகிய யோசேப்பு ஆண்டவருக்காக இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எழுப்பி வந்தார். அவரை பின்பற்றின ஸ்திரீகள் கடைசி வரையிலும் போய் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய விசுவாசம், அவர் கிறிஸ்து யார் என்கிற அறிவு, கிறிஸ்துவே தேவன், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவர், அவர் என்னை எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் அங்கு கொண்டு போச்சது. மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக மாறினார்கள், மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரங்களாக மாறினார்கள். நம்முடைய விசுவாசமும் கர்த்தருக்காக நாம் எடுக்கிற ஸ்டாண்ட், நிலைப்பாடுகளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேத வசனத்தின்படி கர்த்தருக்கான உறுதியான தீர்மானங்களை எடுப்போம். நமக்கு வருகிற சூழ்நிலைகளை எல்லாம் விட்டு ஆண்டவருக்காக சுவிசேஷத்திற்காக நிலைத்து நின்று சாட்சியாக இருந்து ஒரு சிலருடைய மீட்பிற்காக நம்ம வாழுவோம், ஒரு சிலரை அக்கினியிலிருந்து தூக்கி எடுக்க நாம் வாழுவோம். கடந்த வாரத்தில் பிரதர் ஜோசப்னுடைய அடக்காராதனையில் கலந்து கொண்டோம். அதுபோல் அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சுருந்தாங்க, அதிலும் கலந்து கொண்டோம். அதில் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் ஷேர் பண்ணோம், சுவிசேஷத்தை அறிவித்தோம். ஆனால் அவர் பின்பற்றுகிற சபையில் உள்ள போதகர் என்று அழைக்கப்படுகிறவர்கள், அவர்கள் போதகர்கள் அல்ல, மக்களால் போதகர் என்று அழைக்கப்படுகிறவர்களும் வந்திருந்தாங்க, பேசினாங்க. மிக தெளிவாக சொன்னாங்க, நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தாரு, பரலோகத்துக்கு போயிடுவார் அப்படின்னு. நிச்சயமா அவருக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுப்பார். ஏன்னு சொன்னா அவர் இப்படி நல்ல ஆளாக ஒழுங்கா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கமா இருந்தது அவங்களுடைய பேச்சு. ஏனென்றால் வேதத்துக்கு புறம்பானது. மனிதன் நற்கிரியைகளினால், தன்னுடைய சுய செயல்களினால் தேவனை திருப்திப்படுத்தப்பட முடியாது, தேவனத்தில் சேர முடியாது. நாம் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு, நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் பலனால் மாத்திரமே நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, நித்திய ஜீவனை கிப்டா தான் பெற்றுக்கொள்ள முடியும், கிரியைகளால பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவம் அநேகரை நரகத்திற்கு அனுப்பக்கூடிய வேலை செய்துட்டு இருக்கு. ஆனாலோ கிறிஸ்துவின் சுவிசேஷம் வல்லமையுடையதாய், மாறாததாய், ஜீவனுடையதாய், விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அதை தெளிவாக அறிந்திருக்கிற நாம் இந்த அரிமத்தியூரானாகிய யோசேப்பை போல தைரியமாய் செயல்படுகிறவர்களாய், எந்த இடத்துல கர்த்தருக்காக பேச வேண்டுமோ அதை செய்ய வேண்டுமோ சுவிசேஷத்தை தெளிவாக அறிவிப்போம். இந்த பெண்களைப் போல எந்த அளவுக்கு எந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் எப்படி கர்த்தரை பின்பற்ற முடியுமோ அந்த அளவு உறுதியாய் கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தர் நமக்காக ஊழியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கான காரியங்களை
எங்க பயன்படுத்த வேண்டுமோ, எதை செய்ய அனுமதிக்க வேண்டுமோ அதற்கான வாசல்களையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வேதத்தின்படியான உண்மைகளை குறித்து சோர்வடையக்கூடாது. பலமாய் தைரியமாய் அதில் உறுதியாய் நின்று அதற்காக நம்மை ஒப்படுத்தி செயல்படும் போது நாமும் கர்த்தரால் மிகுந்த நன்மைக்காக, மிகுந்த ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம்.